பொதுவான பஞ்சாயத்துக்கு வாங்க, அரசியல் சார்ந்து. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ திமுக கூட்டணியில் இருக்காங்களே, இவங்க அந்த மேடையில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நீங்கள் ஹீரோ கிடையாது, நீங்கள் ஒரு குழந்தை, பேபி அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி கூட்டணிக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டுச்சு, நம்ம வீட்டு பையன் தம்பின்னு சொல்லப்பட்டது, அதான் மக்கள் அரசியல். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஸோ நீங்கள் வெறும் குழந்தைப்பா அரசியலை பொறுத்த வரைக்கும் 75 வருஷ கட்சி திமுக. எப்படி தம்பி? 75 வருஷ கட்சி. நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, லாலிபாப் சாப்பிட்ற குழந்தை, சின்ன பேபி. நீங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களோட வாக்கு வங்கியை நிரூபிங்க. அதுக்கப்புறமா வந்து 2 பேர் நடுவில் தான் போட்டியே, ஒன்று திமுக ஒன்று தாவேக்கான்றீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் டைலாக் பேசிக்கலாம். முதல்ல உங்கள் வாக்கு வங்கியை நிரூபிங்க, இல்லைனா மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு பி ஃப்ராங்க், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். தேமுதிக மக்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்களா? ப்ரோ ஆமாம் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் பெருசாக ஜெயிக்க முடியல. ஸோ அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் பேசுவாங்க, எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. ஆனால் அவங்க சார்ந்த அந்த கேள்வி திரும்பும்போது தான் ரியாலிட்டி புரிஞ்சிடும் மக்களே. சிறுவைக்கு ரைட்டு விடுங்க. இதே மேடையில் கமல்ஹாசன் அவர்களும் பேசினாங்க, இந்த டிஎன் வெர்சஸ் என்டிஏ இந்த மேடையில். கமல் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏன் இன்னும் திமுகவில் சேரலை அப்படின்னு கலைஞர் என்கிட்ட கேட்டார். அப்போ என்கிட்ட பதில் சொல்ல தைரியம் இல்லைங்க, இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். எங்கே கொண்டு வந்து முடிச்சிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு நான் இந்த குடும்பத்தில் சேர்ந்துட்டேன் அப்படின்றத உண்மைன்னு சொல்கிறாரு. இவர் கிண்டல் பண்ண சொல்கிறாரா இல்லை உண்மையிலே சொன்னாரான்னு தெரியல. இந்த குடும்பத்தில் நான் சேர்ந்துட்டுன்ற மாதிரி வார்த்தையெல்லாம் இங்கே பயன்படுத்தியிருக்காரு. டார்ச் லைட் எடுத்து டிவியை உடைச்சி, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்கள் இவங்க பேசுகிறத கேட்டுட்டு இருப்பார்ல அமர்ந்து, அப்போ அவர் மைண்டுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம்? இவ்வளோ பேசுனீங்க, பட் பார்த்தீங்களா இதுதான் திமுக பேர் இயக்கம், கண்டிப்பாக இந்த பஞ்சு தான் ஒரு மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கோம். இது போல விஷயம் நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. அந்த தொடர்ந்து கமல்ஹாசன் என்ன சொன்னார், 33% அப்படின்றது தூண்டில் நுனியில் இருக்க சின்ன மீன் மாதிரி தான், அதை நாம் ஒருபோதும் கவ்வ மாட்டோன்ற மாதிரி அந்த சினிமா பஞ்செலாம் அவரும் பேசியிருந்தாப்புல ஃபுல்லாக அங்கே. ஆனால் ஒன்று, இவர் எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, திமுகவோட சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ட்டு, அதனால தான் அவரோட கனவு பழிச்சுது, எம்பி அவனோட கனவு. அப்படி இல்லைன்னா ஜெயிச்சு பழிக்கணும்னாக்கா அதுக்கு வாய்ப்பே நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.